ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ அந்த டாப்பிக்கில் பார்க்க ஒரு சம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மொமெண்டம் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் z ஆக்சிஸ் அட் பாயிண்ட் ஓ அண்ட் டி. ஸோ பாயிண்ட் ஓக்கும் டீலையும் இருக்கிற மொமெண்டமை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டியூ டு த ஃபோர்ஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே எது மாதிரி ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் ஓலேருந்து பி, பியிலேருந்து டி, பியிலேருந்து மறுபடியும் கியூ, கியூலேருந்து ஆர், ஆர்லேருந்து எஸ். ஸோ இதுதான் இந்த ஓவரால் பாயிண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா, ஓகே, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ டு பி வந்து 5 மீட்டர், பி டு கியூ வந்து 4 மீட்டர், கியூலேருந்து எஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டீலேருந்து கியூ வரைக்கும் 2.5 மீட்டர் அண்ட் கியூலேருந்து ஆர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை கியூலேருந்து எஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அது 3 மீட்டர். ஸோ கியூலேருந்து ஆரும் 3 மீட்டர் தான், கியூலேருந்து எஸும் 3 மீட்டர் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இங்கே பியில் நம்மளுக்கு ஒரு லோடு கிடச்சிருக்கு. ஸோ 200 நியூட்டன். ஸோ இந்த பாயிண்ட் பியிலேருந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு லோடு ஆக்ட் ஆகிருக்கு. அந்த லோடு பார்த்தீங்கன்னா 150 கிலோ நியூட்டன் 30 டிகிரியில் 150 கிலோ நியூட்டன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபைன் மூமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மூமெண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். டீகோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராமை நான் சைடில் டீகோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலேருந்து செகண்ட் பாயிண்ட் பி, பியிலேருந்து பாயிண்ட் டி, டீலேருந்து பாயிண்ட் கியூ, கியூலேருந்து ஆர், ஆர்லேருந்து எஸ். ஸோ இதோட டிஸ்டன்ஸை வந்து நான் ஓவராலாக போட்டுக்கிறேன். ஸோ இங்கே 5 மீட்டர், 4 மீட்டர், 3 மீட்டர். ஸோ இதுதான் இதோட ஓவரால் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா $2.5 மீட்டர், 3 மீட்டர். இப்போ லோடை மட்டும் நான் தனியாக கட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இங்கே பியில் கிடச்சிருக்க லோடு 200 கிலோ நியூட்டன். இங்கே எஸ்ல கிடச்சிருக்க லோடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோடு நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ 30 டிகிரியில் 150 கிலோ நியூட்டன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இது மாதிரி வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு 30 டிகிரி கொடுத்துருக்கோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 150 cos 30, 150 sin 30. ஓகேங்களா? ஸோ வெர்டிகலாக இருக்கிறது சைனும், ஹரிசாண்டலாக இருக்கிறது காசுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நம்ம பிரித்து இப்போது நம்ம சம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓக்கும் டீக்கும் இருக்கிற மொமெண்டம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லா ஃபோர்ஸும் நம்மளுக்கு இந்த ஓ அண்ட் டீயில் ஆக்ட் ஆகிறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாவே எந்த ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 0,0. ஸோ கிராஃபிக்கல் கோஆர்டினேஷன். ஸோ ஒரு கிராஃப் ஷீட்டில் நம்ம ஆரம்பிக்கிற பாயிண்ட்டை 0,0ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான். அப்போ இங்கே ஆரம்பிக்கிற பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஓன்ற பாயிண்ட் தான் அந்த ஃபோர்ஸை ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அட் ஓல பார்த்தீங்கன்னா 0,0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அட் ஓக்கு அப்புறம் பி. ஸோ பாயிண்ட் அட் பி பார்த்தீங்கன்னா ஓலேருந்து பியோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5.
வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது, ஹரிசாண்டல் மட்டும்தான். ஓலேருந்து பி வரைக்கும் ஹரிசாண்டல் மட்டும்தான் இருக்குது. அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில், இது ஒய் ஆக்சிஸில். இப்போ அதே மாதிரி பாயிண்ட் அட் டி. ஸோ டீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலேருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு ஹரிசாண்டலி பார்த்தீங்கன்னா 5, அண்ட் ஓலேருந்து டி வரைக்கும் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் மேல் நோக்கி இருக்குது, அப்போ பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவில் தான் போகிறேன் நான். ஸோ 2.5 பாசிட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அட் கியூ. ஸோ கியூவோட டிஸ்டன்ஸ் வந்து 5 + 4 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ 5 + 4 9. அப்போது 9, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடையாது, 0. அதே மாதிரி பாயிண்ட் அட் ஆர். ஆரோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கியூவும் ஆரும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் ஒரே அளவு தான். அப்போது அதுக்கு 5 + 4 9, இப்போ ஓலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 0 பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு வர டிஸ்டன்ஸ். ஸோ வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், அப்போது -3. இப்போ அதே மாதிரி வந்து அடுத்து பாயிண்ட் எஸ். பாயிண்ட் அட் எஸ். ஸோ எஸ்ஸோட பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓலேருந்து எஸ் வரைக்கும். ஸோ 5 + 4 + 3. 5 + 4 9, 9 + 3 12. ஸோ 12 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓலேருந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா -3. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி, இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கோஆர்டினேட் பேஸ் பண்ணி இப்போ அதான் பண்ணோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இதுதான், 200 தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃபோர்ஸு. ஸோ இதை வந்து F1 அப்படின்னு சொல்லி எடுப்போம். 200 kN. இது மொமெண்டம் ஃபோர்ஸு. அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ரெண்டாவது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருக்கிற ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் 2, F2. ஸோ ஃபோர்ஸ் 1 வந்து நம்மளுக்கு பியில் கிடைக்கிறது. ஸோ பியில் கிடைச்ச ஃபோர்ஸு. இது வந்து எஸ்ல கிடைக்கிற ஃபோர்ஸ் F2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ 150 kN கிடச்சிருக்கு 30 டிகிரியில். அப்போது நம்ம ஆக்சுவல் நம்ம இங்கே பிரித்த மாதிரி 30 and 30 cos 30 sin. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடச்சது 150 kN. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா angle of 30 degree horizontally downwards. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு 2 ஆக்சிஸாக போயிடுது. ஸோ F2x அது பார்த்தீங்கன்னா 150 cos 30 டிகிரி. அப்போது 150 × 0.866. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 129.9. ஸோ 129.9 kN/m. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F2y = 150 வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு 150 sin 30. ஸோ 150 × 0.5 அப்போது 75 kN/m. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்ன்றது வந்து ஹரிசாண்டலில் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இது பாசிட்டிவ். அதே மாதிரி இது டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது நெகட்டிவ்.
75ன்றது நம்ம நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை ரஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே இதை வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இப்போது சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போது மூமெண்ட் அட் ஓ. ஸோ ஃபஸ்ட்டு ஓ கண்டுபிடிச்சிருவோம். ஸோ மூமெண்ட் அட் ஓ. ஸோ எம்ஓ. ஓகேங்களா? ஸோ மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ், அதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து M1. M1 ஈக்குவல் டு F1 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு F1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது இங்கே 200 கிலோநியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் வந்து 200 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ டு பி. ஓகேங்களா? அந்த ஓ டு டி நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸில் இதுதான் இந்த இது வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அப்போ இதோட வேல்யூ 5. ஸோ இது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஸோ டவுன்வர்ட்ஸ்னும் போது இங்கே -5 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சாரி, ஆக்சிஸ் வந்து 5ன்றது வந்து பாசிட்டிவ். ஸோ ஹரிசான்டலி பாசிட்டிவ். ஸோ 200 நியூட்டன்றது தான் நெகட்டிவ் நம்மளுக்கு. ஸோ இங்கே நெகட்டிவ் சைனை வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 1000 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ M1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ M1 கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது M2x. ஸோ M2x. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி லோட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஃபோர்ஸ் F2 இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ F2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா F2x. ஸோ F2x இன்ட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ F2xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 129. ஸோ 129.9. இது பாசிட்டிவ் டைரக்ஷன், ரைட் சைடில் போயிருக்கு, அதனால பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓ பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஓ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன். ஸோ எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கலில் ஓலேருந்து எஸ்ஸுக்கு இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஸோ ஓலேருந்து எஸ்னா 3 மீட்டர். ஸோ இங்கே வந்து 3. ஸோ வெர்டிக்கல்லி டவுன்வர்ட்ஸ் அது. அப்போ டவுன்வர்ட்ஸ்னால இங்கே மைனஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது ஸோ மைனஸ் 389.7 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது M2y. ஸோ F2y இன்ட்டு எக்ஸ். இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹரிசான்டல். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா F2y நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 75. ஸோ 75ன்றது டவுன்வர்ட் டைரக்ஷன். நம்ம இங்கே ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது டவுன்வர்ட் டைரக்ஷன் இது மைனஸில் போடுறோம். ஸோ இன்டூ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஓலேருந்து இந்த 75 அந்த எஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 5 + 4 + 3 12. ஸோ 12 மீட்டர்.
அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ மைனஸ் 900 கிலோ நியூட்டன் மீட்டர். அப்போ எம்ஓட வேல்யூ, ஸோ எம்ஓ ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2x ப்ளஸ் m2y. அப்போ டோட்டலாக minus 1000 minus 389.7 minus 900. So value minus 2289.7 kilonewton meter. So moment at O, moment at ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது. ஸோ இப்போ மைனஸில் வரனால இது என்ன விஷயம், ஏன் நம்மளுக்கு மைனஸில் வேல்யூ வருது அப்படின்னா, ஸோ எல்லா மொமெண்டமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது, ஸோ மொமெண்டம் அட் கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷன். இதே momentum at counter clockwise அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு மொமெண்டம் அட் கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்க மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப் ஓன்றது வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்டம், அதோட வேல்யூ மைனஸ் 22889.7. ஓகேங்களா, கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து மொமெண்டம் அட் டி. ஸோ டீயோட வேல்யூவில் மொமெண்டம் என்ன அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ ரெண்டாவதா ரஃப் பண்ணிடுறேன். ஸோ மொமெண்டம் அட் டி. ஸோ டீயோட வேல்யூவில் நம்ம இப்போ பார்த்த மாதிரியே தான் பார்க்க போகிறோம். மொமெண்டம் அட் டி. ஸோ டீயோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி இருக்கிற கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 5 மீட்டர், ஒய் ஆக்சிஸில் 2.5. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபோர்ஸ் 1. ஸோ m1 equal to f1 into distance. ஸோ m1 வந்து ஃபோர்ஸு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபோர்ஸ் இந்த 200 வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் 200 இன்ட்டு, ஸோ f1 200 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், அதனால் மைனஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த 200 டி பேஸ் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னா எக்ஸாக்டாக அந்த டி இருக்கிற பொசிஷன்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சிஸில் எக்ஸ்லையும் சரி ஒய்லையும் சரி எங்கேயும் போல் டி இருக்கிற இடத்துல தான் அந்த இது இருக்குது. அப்போது 0ன்ற பாயிண்ட் தான் டீயில் இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது இந்த 200 இந்த பிடி இந்த வேல்யூ தான் வருது. அப்போது ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது 0 ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது 0 ஆக்சிஸ்னால் 0. அப்போது 0 கிலோ நியூட்டன் மீட்டர் m1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது m2x. அப்போது f2x இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் அது, இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லும் போதே நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ f2xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா f2x 129.9. ஸோ பாசிட்டிவில் தான் இருக்குது, ரைட் சைடில் மூவ் ஆகிருக்கு, அதனால் பாசிட்டிவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டூ டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ டீலேருந்து இந்த எஸ் வரைக்கும் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 2.5 + 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2.5 + 3னா 5.5. ஸோ இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து டவுன்வர்ட்ஸ். டீலேருந்து எஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது டவுன்வர்ட் டைரக்ஷன்றனால நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் போடுகிறோம். ஸோ ஆன்சர் -714.5
45 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போது M2y ஓட வேல்யூ பார்க்க போகிறோம். M2y வேல்யூ F2y இன்ட்டு எக்ஸ். இங்கே எக்ஸ்ன்றது ஆப்வியஸாக ஒய் டைரக்ஷன் போது ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே F2y ஓட வேல்யூ 75. ஸோ 75 டவுன்வர்ட் டைரக்ஷன்றனால மைனஸ் போட்டுக்கிறேன். -75 இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் டீலேருந்து எஸ் வரைக்கும் இருக்கிற ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டி ஸ்டார்ட் ஆகுறது இங்கே. அப்போது 4 + 3 7 தான் இதோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டி டு எஸ். அப்போ டீயோட டீலேருந்து கியூ வரைக்கும் 4, கியூலேருந்து எஸ் வரைக்கும் 3. அப்போது டி டு எஸ் வந்து 7 மீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ -525 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போ மொமெண்டம். ஸோ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி. அப்போது இந்த இடத்துல போடுறேன். மொமெண்டம் mt ஈக்குவல் டு m1 + m2x + m2y. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் ஃபஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு -714.45, நெக்ஸ்ட்டு -525. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மொமெண்டம் பார்த்தீங்கன்னா -1239.45 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இதுவுமே ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா மைனஸில் நெகட்டிவ் ஃபோர்ஸில் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ்னால் இதுவும் கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 ரிசல்ட்டுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 ரிசல்ட்டுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றத நான் இப்போ காட்டிடுறேன். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொமெண்டம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் MO, மொமெண்டம் T. அதாவது moment at point O, moment at point T. ஸோ இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்டம் பாயிண்ட் O அண்ட் பாயிண்ட் T இது ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது போத் மூமெண்ட் ஆர் இன் clockwise direction. ஸோ clockwise direction ஆப்வியஸாக நம்ம போடுறது நெகட்டிவ் சைன். அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வேல்யூ நெகட்டிவ். ஸோ 1239.45 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இதோட வேல்யூ -2289.7 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இதுதான் ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.